10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.4 ஏழாவது கணக்கு பார்க்கிறோம். 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் உருக்கப்பட்டு சீரான தடிமன் உள்ள ஓர் உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் வெளியாரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 32 சென்டிமீட்டர் எனில் உருளையின் தடிமனை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஒரு திண்ம கோளமானது உள்ளீடற்ற உருளை வடிவமாக மாற்றப்படுவதாக கொடுக்கப்பட்டு அதனுடைய தடிமன் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்குது. அப்போ இரண்டோட கன அளவுகளையும் நம்ம சமப்படுத்திக்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவங்களின் மதிப்புகள். முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது ஒரு திண்ம கோள வடிவம். திண்ம கோளம். இந்த திண்ம கோளத்தின் ஆரம் R1 எடுத்துக்கலாம். R1 என்பது 6 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுவதாக கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளையின் வெளியாரம் வெளிப்படையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வெளிப்புற ஆரம். வெளிப்புற ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு எடுத்துப்போம். கேபிட்டல் ஆர் என்பது 5 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. உட்புற ஆரம் தெரியாது, கொடுக்கப்படலை. தடிமன் கேட்டிருக்குது. தடிமன் கணக்கிடணும் அப்படின்னா உட்புற ஆரம் தெரிஞ்சாதான் தடிமன் கணக்கிட முடியும். அப்போ உட்புற ஆரம் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். அதனுடைய மதிப்பு தெரியணும், கணக்கிடணும். அடுத்து உயரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உயரம் ஹெச்னு குறிப்பிடலாம். ஹெச் என்பது 32 சென்டிமீட்டர். எந்த வடிவமாக மாற்றப்படுகிறதுனா திண்ம கோளத்தின் கன அளவு எதற்கு சமமா இருக்கும்? உள்ளீடற்ற உருளையின் கன அளவிற்கு சமம். உள்ளீடற்ற உருளையின் கன அளவிற்கு சமம். திண்ம கோளத்தின் கன அளவானது 4/3. சூத்திரத்தை எழுதிக்கலாம். பை ஆர் கியூபு. ஆறுக்கு பதிலாக கோளத்துக்கு R1 எடுத்திருக்கிற ஆரத்தை அப்போ பை R1 கியூபு. பை இன்ட்டு உள்ளீடற்ற உருளையின் கன அளவு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இடது பக்கமும் வலது பக்கமும் பை கேன்சல் ஆகிடுது. 4/3. R1க்கு மதிப்பை கொடுக்கலாம். 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 ஆர் கியூபுக்கு. ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் என்பது 5. 5 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் தான் கணக்கிடணும் உருளைக்கு. அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் என்பது 32. இங்கே சுருக்கலாம். இதை சுருக்கிறப்ப மதிப்பானது 3ஐயும் 6ஐயும் வகுத்துட்டோம் அப்படின்னா 1 3 3 2 3 6. அப்போ 4 பெருக்கல் 2 பெருக்கல் 6 பெருக்கல் 6 இடது பக்கம் இருக்குது. வலது பக்கம் 5 ஸ்கொயர் 25 மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பெருக்கல் 32. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம்னா 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர் பெருக்கல் 32 ஈக்குவல் டு 4 பெருக்கல் 2 பெருக்கல் 6 பெருக்கல் 6. 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். 4 பெருக்கல் 2 பெருக்கல் 6 பெருக்கல் 6. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 32 வலது பக்கம் வரப்போ வகுத்தல் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணலாம். 1 நாங் 4 8 நாங் 32. ரெண்டாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணுறப்ப 1 2 2 4 2 8. திரும்ப 2ல் அடிக்கிறப்ப 3 2 6 2 2 4 1 2 2 3 2 6. 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டினாமினேட்டர் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. நியூமரேட்டரில் 3 பெருக்கல் 3 மதிப்பு 9. ஆர் தான் வேணும். ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். ப்ளஸ் 25 வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் 25. மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 மைனஸ் 25 மைனஸ் 16. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் 16. 16 எப்படி எழுதிக்கலாம்? 4ன்னு எழுதிக்கலாம். அப்போ 4 ஸ்கொயர். ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 4க்கு வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டோம். 16க்கு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப மதிப்பு 4 சென்டிமீட்டர். இது ஸ்மால் ஆர், அதாவது உட்புற ஆரம். உட்புற ஆரம் 4 சென்டிமீட்டர். கணக்கிட வேண்டியது தடிமன் தான் வேணும். தடிமன் எனும் பொழுது வெளிப்புற ஆரத்திலிருந்து உட்புற ஆரத்தை கழிச்சுக்கலாம். தேர்ஃபோர் உள்ளீடற்ற உருளையின் தடிமன் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் மதிப்பானது 5 மைனஸ் 4 எனும் பொழுது 1 சென்டிமீட்டர் ஆனது உள்ளீடற்ற உருளையின் தடிமன் ஆகும்.